ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். அமாவாசை அப்படின்னா என்ன? இந்த நாள்ல முன்னோர்களை வழிபட என்ன காரணம்னு பார்க்கலாம். மொத்தம் இருக்கிற 16 திதிகள்ல அமாவாசை திதி மட்டும்தான் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதியாக குறிப்பிடப்படுகிறது. மற்ற நாட்கள்ல காலையில குளிச்சு முடிச்சதும் விளக்கேற்றி வீட்டுல இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம்லாம் அழிச்சிட்டு முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்களுடைய ஆசை இருந்தாதான் இறை அருள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அமாவாசை முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான நாளாதான் சொல்லப்படுது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அதோடு இல்லாம முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகும். அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான் சூரியனுக்கு தண்ணீர் படைச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல நாம கொடுக்கிற பிண்ட தானம், தர்ப்பணம், தான தர்ம பலன்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அமாவாசை திதி அப்படின்றது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளாக இந்து சமயத்துல குறிப்பிடப்படுது. இந்த நாள்ல தான் முன்னோர்களை நினைச்சு விரதம் இருந்து அவங்களுக்கு சிராத்தம், பிண்டதானம், தர்ப்பணம் இதெல்லாம் செய்யறதுனால நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் அமாவாசை திதியில முன்னோர்களை வழிபடுறது, விரதம் இருக்கிறது, புனித நீர் ஆடுவது, தான தர்மங்கள் செய்வது இதெல்லாம் ரொம்பவே சிறப்புக்குரிய செயலா சொல்றாங்க. அதுல சித்திரை மாசத்துல வர்ற அமாவாசை தான் பல விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சித்திரை அமாவாசை மே மாசத்துல வரும். செவ்வாய்க்கிழமைகள்ல வந்தா அது ரொம்பவே சிறப்பு. அமாவாசை வழிபாட்டிற்கான காரணங்களை பார்க்கலாம். எத்தனையோ திதி இருந்தாலும் அமாவாசை திதி மட்டும்தான் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ஏற்றது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னா என்ன? இது எதை குறிக்குது? இந்த நாள்ல எதுக்காக முன்னோர்களை வழிபடணும்? நாம செய்யற வழிபாடு, பிண்டம், தானம் இதெல்லாம் முன்னோர்களை எவ்வாறு போய் சேருது? அவங்க எப்படி நமக்கு ஆசி வழங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அமாவாசை விரதம் பற்றி பல புராணங்கள் நிறையவே சொல்லுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அமாவாசை பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையோட 2ஆம் நாள் தொடங்கி சதுர்த்தசி வரை அனைத்து தேவர்களுமே சந்திரன்ல இருந்துதான் அந்த அமிர்தத்தை சாப்பிடுறாங்களாம். அதுக்கப்புறம் தான் சந்திரன் சூரிய மண்டலத்துக்குள்ள சென்று போகுது. அந்த சமயத்துல சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமா அப்படின்னு பெயரு. இதனாலதான் தேய்பிரை சதுர்த்திக்கு அடுத்து வர்ற திதிய அமாவாசை திதின்னு சொல்றோம். இந்த நாள்லதான் பித்ருலோகத்துல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் நாம கொடுக்கிற பிண்டதானம், தர்ப்பணம் இதுலலாம் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு பசியாடுறாங்களாம். இந்த நாள்ல அவர்கள் சாப்பிடுற உணவு மூலம்தான் மாதம் முழுதும் திருப்தி அடைகிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அமாவாசை திதி அன்னைக்கு மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வாயு ரூபமாக அவங்க நம்ம வீட்டுக்கு வருவதா நம்பப்படுது. இந்த சமயத்துல தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா சந்ததியினர் அவங்கள நினைச்சு அவங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை இதெல்லாம் செய்யறத கண்டு அவங்க மனம் மகிழ்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆசி வழங்குறாங்களாம். இவ்வாறு முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தியை அடைகிறாங்க. அதோடு அவர்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததா மாத்துறாங்க. இதனாலதான் அமாவாசையில முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை அமாவாசைக்கான சிறப்பை பார்க்கலாம். இதே மாதிரி சித்திரை அமாவாசை சிறப்பை கூறுவதற்கு புராணத்துல கதை ஒண்ணு இருக்கு. தர்வர்ணன் அப்படின்ற அந்தணன் ஆன்றோர்கள் பலரிடம் பெற்ற உபதேசத்தோட அடிப்படையில கலியுகத்துல ஏற்படுற தாங்க முடியாத துன்பங்கள்ல இருந்து விடுபட எப்போதும் பகவான் விஷ்ணுவை நினைச்சு கொண்டே இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு உணர்றாரு. இதனால அனைத்து உறவுகள், பற்றுகள் இதெல்லாம் துறந்து ஸ்ரீஹரியை நினைச்சு யாகம், தியானம் இதெல்லாம் செஞ்சு ஆன்மீக வழியில பயணிக்கிறாரு. அந்த பயணத்துல ஒரு நாள் அவரு பித்ருலோகத்தை அடைகிறாரு. அங்க அவருடைய முன்னோர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறத பாக்குறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது தர்ணவர்ணன் பிண்டதானம் செய்ததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் செஞ்சு இல்லறத்துல ஈடுபட்டு ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு அப்புறம் தான் பிண்டதானம் அளிக்கணும், அதுதான் நல்லது, அப்படி செஞ்சாதான் திருப்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களாம். இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பித்தர்களுடைய இந்த வார்த்தையை ஏற்று இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு பிண்டதானம் அளித்து தன்னுடைய முன்னோர்களை
தர்ணவர்ணன் துன்பங்கள்ல இருந்து மீட்டதுதான் சித்திர அமாவாசையோட சிறப்பு. அதனாலதான் இந்த நாள்ல முன்னோர்களை வழிபட்டா முன்னோர்களும் நாமும் துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அமாவாசை அன்னைக்கு பல இந்துக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்துவதையும் ஆன்மீக சுத்திகரிப்பு பெறுவதையும் நோக்கமாக கொண்ட பல்வேறு புனித சடங்குகளும் நடைமுறையில் இருக்குது. அதாவது புனித நதிகளில் புனித நீராடல். குறிப்பா இந்த நாள்ல கங்கையில புனித நீராடல் பண்ணுவாங்க. இது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பாவங்களை எல்லாம் கரைக்கும், பாவங்களிலிருந்து நம்ம தூய்மையாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த புனித சடங்குகளை செய்ய பக்தர்கள் ஆற்றங்கரையில கூடுறாங்க. இது ரொம்பவே பலனளிப்பதா, ஆன்மீக ரீதியா புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் இருக்கு. அடுத்து பித்ரு தர்ப்பணம். இறந்த மூதாதையர்களோட ஆன்மாக்களுக்கு எள் அப்புறம் பல பொருட்களோட சேர்ந்து தண்ணீரை வழங்குவதே இந்த சடங்கோட நோக்கம். பித்ரு தர்ப்பணம் சூரிய உதயத்தின் போதுதான் இது செய்யணும். இன்னொரு பாரம்பரியம் அதை நண்பகலில் செய்யணும் அப்படின்னு கூறுது. அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யறது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும். என்னைக்குமே அவங்க குடும்பம் அவர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பித்ரு பூஜை அப்புறம் பிண்ட தானம். முன்னோர்களை கௌரவிக்கவும் அவர்களை திருப்திப்படுத்தவும் பித்ரு பூஜை எனப்படும் சிறப்பு பிரார்த்தனைகள், காணிக்கைகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அரிசி உருண்டைகள், எள் விதைகளை உள்ளடக்கிய பிண்டதானம் தான் முன்னோர்களுடைய ஆன்மாக்களை அமைதி அப்புறம் விடுதலை அடையவும் இது உதவுது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது ஒரு முக்கியமான சடங்கு தான். தானம் பத்தி பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு தானம் இதெல்லாம் செய்யறது ரொம்பவே புனிதமா கருதப்படுது. நிறைய பேர் உணவு, உடை, பணத்தை இதெல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்யறாங்க. இது போன்ற தாராள மனப்பான்மை செயல்கள் ஆசீர்வாதங்களையும் நல்ல கர்மாவையும் தரும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்து ஹவன், நெருப்பு சடங்கு. அமாவாசை அன்னைக்கு ஹவன் இல்லைன்னா நெருப்பு சடங்குன்னு சொல்லப்படுற இதை செய்யறது ஒரு நடைமுறை. இந்த சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதாக நம்பப்படும் மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே புனித நெருப்புக்கு நம்ம காணிக்கை செலுத்துவது இதுல அடங்கும். அமாவாசை விரதம். இந்து கலாச்சாரத்துல ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருப்பது நன்மை பயக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருதுறாங்க. மக்கள் தங்கள் முன்னோர்கள் அப்புறம் மூதாதையர்களுக்கு சேவை செஞ்சு வழிபட சைவ உணவுகளை மட்டுமே தயாரிக்கிறாங்க. அவர்கள் ரொம்பவே கடுமையான விரத முறைகளை பின்பற்றி உப்பு அப்புறம் பால் இதெல்லாம் உட்கொள்வதை தவிர்க்கிறாங்க. இந்த விரதம் அவர்களுடைய குடும்பங்களுடைய செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதாக நம்பப்படுது. ஸோ நீங்களும் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் இவங்களை நினைச்சு அவங்களுக்காக விரதம் இருந்து அவங்களுடைய ஆத்மா அமைதியையும் மகிழ்ச்சியையும் சாந்தமையும் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விரதம் இருங்க. முன்னோர்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இறைவனை வழிபடுங்க. முன்னோர்கள் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் இறைவனுடைய ஆசி நமக்கும் முழுசா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.